அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேச்சின் ஒழுக்கங்களை பற்றி வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பேச்சினுடைய ஒழுக்கங்களை பற்றி, நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் நமக்கு மத்தியிலே சொல்லி காட்டியும், எப்படி பேசக்கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் தெளிவாக நமக்கு எடுத்து கூறி காட்டியும், அதன் பிரகாரம் தங்களது செயல்பாடுகளை அமைத்து கொண்டும் வாழ்ந்து காட்டி சென்றிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது, மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய அருள்கொடைகளில் மகத்தான ஒரு அருள்கொடை பேசுவதாக இருக்கின்றது, பேச்சாற்றலையாக இருக்கின்றது. அந்த பேச்சாற்றலை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அதுதான் நன்மையை பற்றி, அது நம்மை பற்றி பிறர் அறிந்து கொள்வதற்கும், பிறரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கும் அடிப்படை காரணமாக அமைகின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம். மனித சமூகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இன்றியமையாத தேவையாக இருப்பதும் இந்த பேச்சாற்றல் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதை பற்றி அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தின் மாண்பு குறித்து, அதாவது பேசுவதின் ஒழுக்கங்களை பற்றி வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்மறையாம் திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். ஹலக்கல் இன்சான அல்லமகுல் பயான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அவனே மனிதனை படைத்தான், அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான். மனிதனை நாம் தான் படைத்தோம், அவனுக்கு பேசுவதற்கு நாம் தான் கற்றுக் கொடுத்தோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அன்புக்கினியவர்களே, மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அடைந்து கொள்வதற்கு பதிலாக மனித சமூகம் இன்று அந்த ஆற்றலின் மூலமாக துன்பத்தையும் கேவலத்தையும் அல்லவா வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பேச்சாற்றலின் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக, பேச்சாற்றலின் மூலமாக மனித சமுதாயம் இன்பம் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் நேர்மாறாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, துன்பத்தையும் கேவலத்தையும் அந்த பேச்சின் மூலமாக அடையக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைய சமூகம் இருப்பதை நாம், மனித சமூகம் இருப்பதை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, உறவுகள் மேம்பட நல்ல முறையில் நீங்கள் பேசுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஒருவருக்கொருவர் உறவு நல்ல முறையில் இருக்க வேண்டுமா, உங்களது பேச்சுக்களை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றது. வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையில அதை தான் சொல்லுகின்றான். வக்கூலுலகும் கௌலம் மஅரூஃபா என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அவர்களிடம் நல்ல வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நல்லவைகளை நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் என்பதாக இன்றைக்கு நமது பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். இன்னும் சொல்லப்படுகின்றது, இஸ்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட செயல்கள் சீராக நேர்மையாக பேசுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா, செயல்கள் சீராக வேண்டுமா, நல்ல முறையில் பேசுங்கள், அது உங்களை இப்படிப்பட்ட வாக்கியத்தை பெற்றுத்தரும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. வல்ல ரஹ்மான் அதுதான் அருள்மறையாம் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயஃபிர் லக்கும் துனூபக்கும் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், மேலும் நேர்மையான சொல்லையே நீங்கள் கூறுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நேர்மையான சொல்லையே நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அதன் மூலம் அல்லாஹ் உங்கள் செயல்களை சீராக்குவான், மேலும் உங்களுடைய குற்றங்களையும் மன்னிப்பான் என்பதாக வல்ல ரஹ்மான் இங்கு அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நல்ல பேச்சுக்களை நாம் பேசுவதன் மூலமாக, நல்லவைகளை நாம் பேசுவதன் மூலமாக அன்புக்கினியவர்கள் அடையக்கூடிய உயர்வு என்ன?
உங்களது செயல்களை சீராக்கக்கூடியவனாக இருக்கின்றான். செயல்கள் சீராகும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். உங்களது குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக, பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறெல்லாம் பேச்சின் மூலமாக நமக்கு உயர்வை தரக்கூடியவனாக, நல்ல முறையில் நாம் பேசுவதன் மூலமாக இப்படிப்பட்ட உயர்வுகளை நாம் அடைந்து கொள்கின்றோம் என்பதாக வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அடுத்து சொல்கின்றான், நீதத்தோடு பேசுங்கள், நீதியோடு பேசுங்கள் என்பதாக, வைதுக்குள் தும் ஃபதிலூன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். நீதியோடு பேசுங்கள், நேர்மையோடு பேசுங்கள், நல்லவைகளையே பேசிக்கொள்ளுங்கள் என்பதாக இவ்வாறெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்க, நமது பேச்சுக்கள் இன்றைக்கு எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேச்சினுடைய ஒழுக்கத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகையில் சொன்னார்கள், ஒரு அடியான் பின்விளைவுகளை அறியாது சில நேரங்களில் யதார்த்தமாக பேசிவிடுகின்றான். அதனால் அவன் 70 மைல் தூரம் நரகத்தில் வீசப்படுவான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அறியாமல் யதார்த்தமாக சில நேரங்களில் சில வார்த்தைகளை தவறாக நாம் பேசிவிடுகின்றோம். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகின்றது பாருங்கள். மறுமையில் 70 மைல் தூரம் நரகத்தில் நம்மை வீசப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு தீய பேச்சுக்களின் மூலமாக நாம் அடைந்து கொள்ளக்கூடிய இழிவை பற்றி இவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஹஜ்ஜு, நோன்பு, ஜகாத்து போன்ற இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதற்கு காரணம் சில வகையான பேச்சுக்களே காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நாம் நல்ல முறையில் தான் செய்கின்றோம், ஹஜ்ஜு செய்கின்றோம், நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றது என்று சொன்னால் அதெல்லாம் நம்முடைய பேச்சின் காரணமாக அவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதாக, இறைவனால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கின்றது என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களை நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக, நல்லதையே பேசி வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மொத்தத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பல்லாக்கு ஏறுவதும் வாயாலே, பல் உடைவதும் வாயாலே என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் இருந்துவிடக்கூடாது. நமது பேச்சின் மூலமாக நன்மையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமது பேச்சுக்களின் மூலமாக நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் நலவு ஏற்படக்கூடியதாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட பேச்சுக்களை நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, இன்னும் எப்படிப்பட்ட பேச்சுக்களை நாம் பேச வேண்டும்? இந்த பேச்சின் மூலமாக ஒரு மனிதன் கண்ணியத்தை அடையக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த பேச்சுக்களின் மூலமாக ஒரு மனிதன் இழிவையும் அடையக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது சொல்லின் மூலமாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே நல்லவைகளை பேசி மக்களிடத்திலையும் கண்ணியம் பெறக்கூடியவர்களாக, வல்ல ரஹ்மானிடத்திலேயும் அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், சலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. யா ரப்பி ஸல்லி அலைஹி